ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெஸ்டினி பிரிங்ஸ் த டீமனோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். சிம்மா யானை பாக்குறதுக்காக ரூம்குள்ள போறான். குழந்தைங்க பெத்து போடுறதுக்கு உன்னை மிஷின் மாதிரி யூஸ் பண்றாங்க, அது வலிக்குதா அப்படின்னு கேட்க, யான் வலிக்குதாவா, செத்து போனா கூட இந்த அளவுக்கு வலிக்காது, ஆனா அதுக்கும் என்ன விட மாட்டாங்க. உனக்கு தெரியாது நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியாதுன்னு சொல்ல, எனக்கா தெரியாதுன்னு சிம்மா யோசிக்க ஆரம்பிக்கிறான். வேணா அந்த சோகத்தை உனக்கு நான் முடிச்சு வைக்கவா அப்படின்னு கேட்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு முடிச்சு வைன்னு யான் சொல்றான். இன்னொரு வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சிம்மா அங்கிருந்து வெளியே போறான். இங்க ரூலி லியாவை பாக்கிறதுக்கு மறுபடியும் வந்திருக்கா. ரெண்டு பேரும் ஜாலியா சுத்தி பார்த்துட்டு ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரூலி கேக்குறா, என்னடி முக்கியமான வேலையான்னு கேட்க, ஆமா சிம்மாக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, அதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். சோ அதெல்லாம் பெரிய ப்ராஜெக்ட், கண்டுக்காத, வா ஜுவல்லரி ஏதாவது வாங்கலான்னு ரூலி இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜுவல்லரி வாங்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கமா ஷீயோட பையன் வந்துடுறான். அங்க இருக்கிறத பாக்க லியா மாதிரியே இருக்குன்னு யோசிச்சுட்டு பக்கத்துல வரலாம் ட்ரை பண்றான். அதுக்குள்ள ரூலி பக்கத்துல இருந்துட்டு அவளோட தங்கச்சி தூரமா நின்னுட்டு இருக்கா, அவளை பாத்துட்டா. இவங்க என்ன பண்றான்னு ஒரு நிமிஷம் இருடி அப்படின்னு லியாவை விட்டுட்டு ரூலி கிளம்பி போக, லியா அதுக்குள்ள ஷீயோட பையன் பின்னாடி வரத பாத்துட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. இவ பாட்டுக்கு கூட ஓடி போய் அங்க ஒரு கிளப் இருக்கு, அதுக்குள்ள போந்துக்கிறா. ஆமா எதுக்கு இங்க வந்த அப்படின்னு தங்கச்சிய பார்த்து ரூலி கேட்டுட்டு இருக்க. இங்க பாரு, நீ ஒன்ன பத்தி யோசிக்க மாட்டேங்கிற, லியாவை பத்தி யோசிச்சுட்டு இருக்க. அவ உயிர் சக்தியை எடுத்தனா நம்மளாவது நம்ம இடத்துக்கு போலான்னு சொல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணு, சிம்மா மட்டும் உன்னை புடிச்சான்னா நீ இல்ல நான் இல்ல, நம்ம இனமே ஒட்டு மொத்தமா இங்கேயே அழிஞ்சு போயிருவோம், புரியுதா இல்லையான்னு அவளை கூட்டிட்டு நேரா வீட்டுக்கு போயிடுறா. இங்க ஓடி போய் ஒரு கிளப்புக்குள்ள போறால, அந்த கிளப்புக்குள்ள ஷீலா தேடி பாக்குறான். ஷீயோட பையன் எங்க தேடியும் ஆள் கிடைக்கவே இல்ல. நான் தான் தப்பா பாத்துட்டேனா, ஆனா லியா மாதிரியே இருந்ததுன்னு யோசிச்சுட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். பார்த்தா லியா இங்க மறுபடியும் அந்த ஆட்டர் உருவத்துல இருக்கா. எப்படி நான் ஆட்டரா மாறினேன், கண்டிப்பா பாஸ் பண்ண வேலைதான்ட்டு நேரா உள்ள ஓடி வரா. பாஸ் நீங்க தானே என்ன காப்பாத்துறதுக்கு பின்னாடியே வந்தீங்கன்னு கேட்க, மறுபடியும் லியாவை மனுஷியா மாத்துறான். சரி ரொம்ப தேங்க்ஸ் பாஸ், அடியெல்லாம் எனக்கு எதுவும் படல, அதை பத்தி கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. உடனே நம்ம சிம்மா பாக்குறான், யார் கூட வெளியே போய் சுத்திட்டு இருந்தேன்னு. தனியா தான் போனேன்னு லியா போய் சொல்றா. உண்மை போடுற மந்திரத்தை கையில எடுக்கிறான். வேகமா, இல்ல நான் ரூலி கூட போனேன், வாய் தவறி வார்த்தை வந்துருச்சுன்ட்டு இவ போய் சொல்ல ஆரம்பிக்கிறா. இங்க பாரு, ஏற்கனவே நீ இருக்கிற இடத்த யாரோ சொல்லிதான் அங்க ஷீயோட ஆளுங்கெல்லாம் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வந்திருக்காங்க. இன்னும் நீ எல்லா விஷயத்தையும் ரூலி கிட்ட சொல்ல போறேன்னு கேட்க, ரூலி கண்டிப்பா துரோகம் பண்ண மாட்டான், அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, நான் சொல்றத நம்பன்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறா இல்லையா. இப்ப பாரு பயமூர்த்திட்டே இருக்கான் அப்படின்னு ஆளை பாருன்னு சிம்மா தலை பின்னாடி கோட்டு வைக்கிறதுக்கு போக, ஓ என்கிட்டயே நீ போய் சொல்ல கத்துக்கிட்டல, உனக்கு ஒரு குட்டி கிஃப்ட் கொடுக்குறேன்னு உண்மை சொல்ற மந்திரத்தை நெத்தியில போட்டு விட்டுறான். இது இருக்கிற வரைய இவ வாயில இருந்து உண்மை மட்டும்தான் வந்துட்டு இருக்குமா. இங்க சிம்மா மறுபடியும் அந்த யானோட உருவத்தை எடுத்துட்டு அங்க இருக்கிற எல்லா துணை மனைவிங்களுக்கும் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு இருக்கான். எல்லாரையும் இங்க இருந்து போக சொல்லி வேறோட பிரச்சனை பண்ணி யானோட அப்பாவை இங்க கூப்பிடணும், அப்பதான் நடக்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுக்காக தான் இந்த பிளான். அப்போ ஒரு பொண்ணு, தேங்க்யூ எனக்கு விடுதலை கொடுத்ததுக்கு, நான் எனக்கு இந்த கலர் ட்ரெஸ் போட்டு ஸ்பெஷலா அலங்காரம் பண்ணிட்டு எனக்கு இன்னைக்கு ஃப்ரீடம் கிடைக்குதுல்ல, அதுக்காக வந்திருக்கேன்னு சொல்ல, லியாக்கு தான் உண்மை சொல்ற மந்திரம் வேலை பாக்குது, இருந்தாலும் உனக்கு இந்த கலர் அவ்வளவா நல்லா இல்லன்னு லியா சொல்லி வச்சிட்றா. இவன் சிரிக்கவே ஆரம்பிச்சிடுறான். இதை மட்டும் எடுத்து விட்டுருங்க பாஸ் ப்ளீஸ் பாஸ்ன்னு கெஞ்சிட்டு இருக்கா. இது உன்னோட பனிஷ்மெண்ட், நான் என்டர்டைன்மெண்ட்க்கு போடல, கொஞ்ச நேரம் அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து ஒரு பொண்ணு வரா, இல்லங்க நீங்க என்ன அனுப்பாதீங்க, நான் உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன், தூங்கும் போது கை கால் அமுக்கி விடுற வேலையாவது பாக்குறேன்னு சொல்ல, கூடலாம் யாராவது இருந்தா எனக்கு பிடிக்காதுன்னு சிம்மா சொல்றான். நல்லா என்ன கட்டி பிடிச்சிட்டு ஜாலியா தானே தூங்குறீங்கன்னு லியா கேட்டு வச்சிடுறா. அந்த பொண்ணு ஷாக் ஆயிட்டு இருக்கா. சிம்மா இதுக்கும் சிரிச்சுட்டு, ஆமா இவர் இருந்தா மட்டும்தான் எனக்கு தூக்கம் வரும், இப்போ உனக்கு ஹாப்பி தானேன்ட்டு மறுபடியும் லியாவை பாக்குறான். இப்ப மட்டும் இதை எடுத்து விடல நம்ம பிளானே கெட்டு போயிடும் போல, இப்பயாவது எடுத்து விடுங்க பாஸ்ன்னு லியா கெஞ்சிரா. 5 நாளைக்கு உனக்கு பனிஷ்மெண்ட், அதுவும் இல்லாம இப்ப சின்ன பிள்ளைத்தனமா என்ன பார்த்து ஒரு வார்த்தை சொன்ன பாரு, அதுக்கு பிளஸ் 5 நாள், மொத்தம் 10 நாள் பனிஷ்மெண்ட்னு சொல்லிடுறான். லியா பாக்குறா, நம்மளே நம்ம தலையில மண்ணவாரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ரூலி அவ தங்கச்சியை கூட்டு வீட்டுல கட்டி போட்டு வச்சிட்டு இருக்கா. அப்ப ரூலிட்ட சொல்லிட்டு இருக்கா தங்கச்சி, இங்க பாரு நீ எல்லாம் கண்டிப்பா சிம்மாவை கொன்னு அது மூலமா ஊருக்கு போலான்னு நினைக்கிற, சிம்மா எவ்வளவு பவர்ஃபுல்லுன்னு இல்லமா உனக்கு தெரியல, நம்மளால சிம்மா பக்கத்திலேயே போக முடியாது, நமக்கு இருக்க ஒரே சான்ஸ் லியா மட்டும் தானே சொல்லிட்டு இருக்கா. நீ கொஞ்ச நேரம் சும்மா இருன்னு ரூலி அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இவள நம்ப கூடாது அப்படின்னு அவ தங்கச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இங்க ரூலி மறுபடியும் சிம்மாவோட கண்ணுல மாட்டிடுறா. சிம்மாவை நெத்திலேயே உண்மை போடுற மந்திரத்தை போட்டு, உண்மையை சொல்லு, நீ இந்த உண்மைய லியா எங்க இருக்கான்னு யாருக்கிட்டையாவது சொன்னியான்னு கேட்க, சத்தியமா நான் யார்கிட்டையும் சொல்லல, அவளுக்கு ஏதாவது காயிருக்குமோன்னு கவலையில தான் அவளை பாக்குறதுக்கு வந்தேன், மத்தபடி என் மனசுல கெட்ட எண்ணம் எதுவுமே இல்லன்னு ரூலி சொல்றா. நிஜமாதான் அவளுக்கு இல்லையே, சோ அவளுக்கு ப்ராப்ளமே இல்ல. ஒரு வேலை அவளை பத்தி உண்மையை சொன்னு வச்சுக்கோயேன், யாரு என்ன எங்க இருக்குன்னு பாக்காம அந்த செகண்டே கொண்டு போட்டுருவேன்னு சிம்மா அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க பார்த்தா அடுத்து சிம்மாவோட வீட்ல, அதாவது யானோட வீட்ல நிறைய காஸ்ட்லி கிஃப்ட் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொண்டு வெளியே வச்சுட்டு வேலைக்காரங்க யாருக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
இது எல்லாமே யானோட அப்பாவை திரும்ப வர வைக்கிறதுக்கான பிளான் தான். இப்பயும் நம்ம லியா கொஞ்சமும் அடங்காம வரவங்க கிட்ட எல்லாம் வாயதையாவது பேசி உண்மையை சொல்றேன்னு மாட்டிட்டு இருக்கா. கெட்ட பேருக்கு மேல கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கா. இல்ல இதுக்கு மேல விடக்கூடாது, சிம்மாவை இன்னைக்கு ஒரு வழி பண்றேன் பாரு அப்படின்னு அங்க இருந்து ஏதோ ஒரு பொருள் எடுத்துட்டு சிம்மா பின்னாடியே ஓடி ஓடி போயிட்டு இருக்கா. எதுக்காக நீ பின்னாடியே வந்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு சிம்மா கேட்டுட்டு இருக்கான். இல்ல அது ஒண்ணும் இல்ல அப்படின்னு காதுல பார்த்தா ஏதோ பஞ்சு மாதிரி இருக்கு, அதை வச்சு அடைச்சிருக்கா. காது சுத்தமா கேட்காதான். அப்பதானே கேட்டாதானே நான் பதில் சொல்லுவேன், கேட்கவே மாட்டேனே இவ பல்ல காட்டிட்டு இருக்க. பின்னாடி ஆறு இருக்கு, அதுல விழறதுக்கு போயிட்டு இருக்கா. பின்னாடி ஆறு இருக்கு, விழ போறேன்னு சொல்ல வந்தேன், ஆனா உன் காதுலதான் கேட்கலையே, அப்படியே உளுந்து சாவுன்னு சிம்மா சொல்றான். பாஸ் பாஸ் ப்ளீஸ் காப்பாத்துங்கன்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறா. சிம்மாவில காப்பாத்துறேன்னு வேகமா இழுத்து கட்டி பிடிச்சுக்கிறான். லியாக்கே கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுது. தலையில என்ன பூ பெட்டல்ஸ் எல்லாம் வச்சிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். உன்னைய சும்மா விட மாட்டேன் லியா மனசுக்குள்ள பேசிட்டு இருக்கா. இங்க அடுத்து யான் உருவத்துல நம்ம சிம்மா போயிட்டு இருக்கிற காசெல்லாம் எடுத்து வேலைக்காரங்களுக்கு கொடுக்க சொல்றான். அந்த மாதிரியே கொடுக்குறாங்க. நிறைய அரிய மேஜிக் பொருள் எல்லாம் கூட இருக்கு, அதெல்லாம் கூட ஆளுக்கு ஒண்ணுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. லியா பாக்குறா, அம்மா இந்த மேஜிக் பொருள் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு யார்கிட்டயோ ஒரு கண்ணாடி வச்சு கேட்டுட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு சிம்மாவை பார்க்க மறுபடியும் வரா. பாஸ் இதுக்கும் மேல என்னால தாங்க முடியாது, நான் ஒரே நாள எத்தனை பேர்கிட்ட திட்டு வாங்கினேன் தெரியுமா, அது மட்டும் இல்லாம கொஞ்சோண்டு பிரைவசி வச்சுக்கிறது எல்லாருக்கும் நல்லது தானே, எல்லாத்தையுமே உங்ககிட்ட வெளிப்படையா காட்டணுமா என்ன, இதெல்லாம் ஓவரா இல்லையான்னு கேக்குறா. சிம்மா கொஞ்சம் அமைதி ஆயிடுறான். நான் யாருமே உண்மை என்கிட்ட சொல்லி வளர்ந்தது கிடையாது, இது எல்லாமே ரொம்ப கஷ்டமான விஷயமா எனக்கு இருக்கு, அதனால்தான் என்கிட்ட இருந்து எதையும் மறைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பாஸ் நான் ஒண்ணு சொல்லவா, இங்க பாருங்க, உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு டைரக்டா அவங்க உண்மையை தான் சொல்லணும்னு கூட அவசியமே கிடையாது. அவங்கள பார்த்தே நம்ம கிட்ட எவ்வளவு சின்சியரா இருக்காங்கன்றத வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். அப்புறம் எப்படி நம்ம ஒருத்தங்கள நம்புறது, அது மட்டும் இல்லாம நீங்க எப்படி கஷ்டப்படுறீங்களோ இந்த உலகத்துல எல்லாமே எனக்கு புதுசு, நானும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். நான் என்ன உண்மை போடுற மந்திரத்தை வச்சு அவங்கள நம்புறேன், இது மாதிரி நிறைய வழி இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் பாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கா. இது மாதிரி என்ன வச்சு விளையாடாதீங்க, என் இமோஷன்ஸ் உங்களுக்கு காமெடியாவா இருக்கு அப்படின்னு கேக்குறா. சிம்மா நான் பண்றதெல்லாம் பார்க்க உனக்கு காமெடிக்கு பண்ற மாதிரி இருக்கான்னு கேக்குறான். ஆமா வேற எதுக்கு பண்றீங்க, சரி சொல்லுங்க, உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு என் மேல உண்மை பேசுற மந்திரத்தை போட்டீங்க சொல்லுங்கன்னு சொல்றா. சிம்மா பாத்துட்டே இருக்கான். டக்குன்னு பார்த்தா அவன் நெத்தியில அந்த உண்மை பேசுற மந்திரத்தோட சிம்பிள் வந்துருது. ஏன் அப்படி பண்றேன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு ஒரு செகண்டும் பயமா இருக்கு, அதனாலதான் உன்னை பாதுகாக்கிறதுக்காக நான் இதை பண்றேன்னு சொல்லிடுறான். பார்த்தா லியா கையில ஒரு கண்ணாடி எடுத்துட்டு வந்திருக்கா. அந்த கண்ணாடி அப்படியே மேஜிக்க ரிஃப்ளெக்ட் பண்ணுமா. சோ அந்த மேஜிக் அவனுக்கே ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு அவன் வாயில இருந்து உண்மை வந்துருது. இத பார்த்துட்டு சிம்மா கடுப்பாயிட்டு மறுபடியும் அவளை ஆர்டரா மாத்திட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். மேஜிக் போடுற வேலைலாம் ஏண்ட வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் லியா தனியா குடிச்சிட்டு ஆர்டரா வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஒரு வேலை சிம்மா என்ன லவ் பண்றாரோ, வாய்ப்பே இல்ல, சிம்மா எப்பேற்பட்ட ஆளு, சும்மா கொஞ்சம் பாசம் காட்டியிருக்காரு, அதை நம்ம தப்பா எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இருக்கா. சிம்மா அங்க வரான். ஆர்டரா உன்னை விட்டு போனா கூட கேட்க மாட்டல்ல, குடிச்சு போதையில இருக்குன்னு அவளை மனுஷ உருவத்துக்கு மாத்திட்டு இருக்கான். லியா பாக்குறா, இல்ல பாஸ் அதெல்லாம் ஒரு பெரிய போதெல்லாம் இல்ல, நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு வேகமா ஓடி போயிட்டு சிம்மா மேல தொத்திட்டு இருக்கா. என்ன பண்றேன்னு சிம்மா கேக்குறான். டெய்லி நைட் என்ன தானே கட்டி பிடிச்சி தூங்குறீங்க, இவ மட்டும் ஏன் வெக்கப்படுறீங்கன்னு அவ கேட்க, வெக்கமா அதெல்லாம் எனக்கு கிடையாதுன்னு சிம்மா சொல்லிட்டு இருக்கான். உண்மை பேசுற மந்திரத்தை எடுத்து விட்டுறான். உண்மை பேசுற மந்திரத்தை கூட என்னால வச்சுக்க முடியல, அந்த அளவுக்கு நீ கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இருக்கான். லியா பாத்துட்டு இருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டியர்னு சொல்லிடுறா. அம்மா டியர்னு சொன்னியே அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு சிம்மா கேக்குறான். அதுவா, ரொம்ப பாசம் இருக்கவங்க மேல அப்படிதான் எங்க பூமியில சொல்லுவாங்க, இல்லன்னா ஒருத்தங்களை பிடிக்கலன்னா நக்கல் பண்றதுக்காக கூட சொல்லுவாங்கன்னு லியா சொல்லிட்டு இருக்கா. நீ என்ன சொன்னியே அது ஃபர்ஸ்டா செகண்டான்னு கேட்க, உங்களை எப்படி யாருக்காவது பிடிக்காம போவோம், எஸ்பெஷலி எனக்கு, நீங்க தானே என்ன பாத்துக்கிறீங்க, அதனால உங்ககிட்ட சொன்னது உண்மைதான், பொய் கிடையாதுன்னு லியா சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே இத முதல்ல கூடி, போத தெளிஞ்சிரும், ஒரு செகண்ட்ல தெளிஞ்சிரும்னு சொல்லிட்டு இருக்கான். இல்ல குடிக்க மாட்டேன், சோம்பேறியா இருக்கு, யாராவது ஊட்டி விட்டா பரவாயில்லன்னு சிம்மா கிட்டே விளையாடிட்டு இருக்கா. சிம்மா கையில ட்ரிங்க் எடுத்து ஊட்டி விட்டுட்டு இவ கியூட்டா பண்றான்னு சிரிச்சுட்டே பாத்துட்டு இருக்கான். குடிச்ச அடுத்த செகண்டே லியாக்கு போதை தெளிஞ்சிருது. ஐயோ என்ன பண்றீங்க அம்மா, இப்ப எதுக்கு நீங்க என்ன சிரிச்சுட்டே பாத்துட்டு இருக்கீங்கன்னு கேக்குறா. சிரிக்கிறாங்க உன்ன பார்த்து, சும்மா கனவு கண்டுட்டே இருன்னு சிம்மா அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இங்க மறுபடியும் யானை பாக்குறதுக்கு சிம்மா போயிட்டு இருக்கான். யானை கொல்றதுக்காக அவன் எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு லியா வந்துடுறா. வேணா கொல்லாதீங்க, அவனுக்கு தான் ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கு, அவங்களுக்கு ஒரு குழந்தை கூட இருக்கு, அவங்கள தனியா எங்கேயாவது பத்திரமா விட்டா அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துக்குவாங்கல்ல, பிளீஸ்ன்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. இவனும் பார்க்கவும் பாவமா தான் இருக்கு சிம்மாக்கு. ஏதோ இவ்வளவு தூரம் கேக்குறியேன்னு உனக்காக பண்றேன்னு சொல்லிட்டு சிம்மா அவனை கொல்லாம விட்டுடுறான். இன்னொரு பக்கம் யானோட அப்பா நிஜமாவே வீட்டுக்கு வந்துடுறான். என்ன நடக்குதுங்கன்னு. சிம்மா யானோட உருவத்துல போயிட்டு, வாங்க வாங்கப்பா நல்லா இருக்கீங்களான்னு கேட்க, இங்க வாடா உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு தனியா உள்ள கூட்டு போயிட்டு, எனக்கு தெரியாது இன்னும் நிறைய குழந்தைங்களை பெத்து கொடுக்கணும், நல்ல ஜாலியா இங்க உட்காந்துட்டு ஆடம்பரத்துல வாழ்றதால இருக்கிற கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாம போயிடுச்சுன்னு சொல்ல, சிம்மா நிஜமா அவனோட முகத்தை காட்டுறான். யார் நீ என் பையன் கிடையாதுன்னு சொல்ல, உண்மை சொல்லு என்னாச்சு, எதுக்காக அவனை இத்தனை குழந்தைங்க பெத்துக்க வைக்கிறேன்னு சிம்மா கேக்குறான்.
அதுவா எங்க பரம்பரை சிம்மாவோட பரம்பரை இருக்குல்ல, அந்த பரம்பரையில இருந்து வந்தது. அதுல எல்லாருக்கும் அதே மாதிரி மச்சத்தோட குழந்தைங்க பிறக்காது. ஒரு சில பேருக்கு தான் பிறக்கும். அந்த மாதிரிதான் மச்சத்தோட என் பையன் பிறந்தான். அவனுக்கு பிறக்கிற குழந்தைங்கள்ல சில பேருக்கு அந்த மச்சத்தோட இருக்கும். அதுல சில பேரோட மச்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதாவது அந்த ரத்தத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போலாங்கிற மாதிரி. சிலருக்கு அப்படி இருக்காது. என் பையனுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ரத்தம் இல்ல, ஆனா வாரிசை மட்டும் உருவாக்க முடியுங்கிறதால அந்த கூட்டம் என் பையனை கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் வெளியே விட்டுட்டாங்க. நான் குழந்தைங்களை கிரியேட் பண்ணி என் பையன் மூலமா உள்ள அனுப்புற வேலையை பாத்துட்டு இருக்கேன். ஆனா அதே ஸ்ட்ராங்கான ரத்தம் இருக்கிறவங்க அங்க வந்துட்டாங்கன்னா அவங்க உள்ளேயே வச்சுப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. குழந்தைங்க ரத்தம் ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்காக இங்க வருவாங்க. மாசம் மாசம் யாராவது பிரெக்னெண்டா இருக்காங்களான்னு பாக்குறதுக்கு வருவாங்க. அவ்வளவுதான், குழந்தைய கோகை வாசல்ல குடுத்துட்டு நான் பாட்டுக்கு வந்துருவேன் அப்படின்னு அவன் எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருக்கான். சிம்மா அங்க இருந்து நேரா போறான். ட்ரூலியும் பாம்பும் வந்துட்டு இருக்காங்க. சிம்மா அங்க போயிட்டு நான் சொல்ற வேலையை பாரு, நான் ஒரு குகையை சொல்லுவேன், அங்க காவல் காக்குற வேலையை பாத்துக்கோன்னு சொல்ல பாம்பு ரூலி கிட்ட கத்துக்கிட்டான்ல, இல்ல எனக்கு டைம் இல்ல, என்னால முடியாதுன்னு அந்த வார்த்தையெல்லாம் சிம்மா கிட்டே சொல்லிட்டு இருக்கான். ரூலி ஷாக் ஆயிட்டு இருக்கா. பக்கத்துல லியா ஆட்டர் வந்துட்டு இவனுக்கு உயிர் வாழ்றதுக்கு ஆசை இல்ல போல, பாய்டா பாம்புன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கா. என்கிட்டயே நீ கத்துக்கிட்ட வித்தையெல்லாம் இறக்குறியா ரூலி, இவனுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்னு கேட்க, நான் அடுத்தவங்க கிட்ட பேச சொன்னதை அவன் உங்ககிட்டயே யூஸ் பண்ணிட்டான், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ரூலி சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து ஆட்டரை மறுபடியும் லியாவா மாத்தி விட்டுறான். டே அறிவு கட்டவனே, ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்கன்னு லியா கேட்க, என்னது இத்தனை நாளா ஆட்டர் இருந்தது லியா தானா, இது எனக்கு தெரியாம போயிடுச்சுன்னு பாம்பு திருன்னு முடிக்கிறான். பாஸ் சாரி பாஸ், தெரியாம சொல்லிட்டேன், நீங்க என்ன பண்ணணும்னு சொல்றீங்களோ அதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு குகையை சொல்லி அங்க பாதுகாக்கிற வேலையை போய் பாருன்னு சிம்மா சொல்ல ரூலி எல்லாத்தையும் காதுல வாங்குறா. என்ன நடக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க சிம்மா லியா ரெண்டு பேரும் யானை பாக்கத்துக்கு போறாங்க. உன் ஒய்ஃப் கூட உன்னை விட்டுடுறோம், எங்க கூட வா அப்படின்னு சொல்லிட்டு லியா கூப்பிடுறா. இல்ல நான் வரல, அந்த அளவுக்கு நான் ஒருத்து கிடையாதுன்னு அவன் சொல்றான். அப்ப சரி நீ சாபன் பக்கத்துல சிம்மா போக, நீங்க கொஞ்ச நேரம் போயிட்டு அவன் கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கால அந்த பொண்ணை பாத்துக்கோங்க, நான் அவனை கூட்டிட்டு வரேன்ட்டு இவ போய் பக்கத்துல உட்காந்துட்டு, ப்ளீஸ் நான் சொல்றதை கேளு, உன் குழந்தைய தூக்கி இருக்கியா, அந்த குழந்தை அப்பாவோட ஸ்பரிசத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அதுக்காகவாவது வரலாம்னு மனச மாத்துற மாதிரி பேசிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம சிம்மா அந்த லேடி கிட்டையும் குழந்தைகிட்டையும் இவ்வளவு கஷ்டப்படுறியே, இதெல்லாம் தகுதிதானா வர்த்ததானான்னு கேட்டுட்டு இருக்கான். நான் என் வாழ்க்கையிலேயே இப்பதான் என் குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கேன்ட்டு இவ சொல்லிட்டு இருக்கா. யானங்க வந்துடுறான். குழந்தைய என் கையில கொடுன்னு சொல்றான். குழந்தை அழுறத பாத்துட்டு, நிஜமாவே நீ முன்னெல்லாம் எவ்வளவு அழகா இருப்ப, இப்ப பாரு எனக்காக கஷ்டப்பட்டு முகமே டயர்ட் ஆயிடுச்சு, எனக்காக இந்த கஷ்டத்தெல்லாம் நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணுமான்னு பேச ஆரம்பிக்கிறான். லியா சிம்மா வெளுத்துட்டு தனியா போயிட்டு அவங்க 2 பேரும் கொஞ்சம் தனியா பேச விடலாம்னு சொல்லிட்டு இருக்கா. லியா கண்ணுல இருந்து கண்ணீரா கொட்டுது, இவ்வளவு இமோஷனலா இருக்கு, அது பாத்துட்டு எனக்கு அழுக வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுவும் நான் ஹெல்ப் பண்ணன்னு தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனந்த கண்ணீர்னு சொல்லிட்டு இருக்கா. சிம்மா அவளை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த லேடி விட்டுட்டு எல்லா வேலையுமே சிம்மாவும் லியாவும் பார்த்து கொடுத்துட்டாங்க. நம்ம இங்க இருந்தோம்னா பெருசா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் சாப்பிடறதுக்கு எதுனா அதை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறா. அவ போனதுக்கு அப்புறமா குழந்தைய பார்த்து யான்னு சொல்லிட்டு இருக்கான். நீயும் நானும் உயிரோட இருந்தோம்னா உன் அம்மாக்கு கஷ்டம்டா செல்லம், அப்படி பண்ணக்கூடாதுல்ல, சோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அம்மாவை நிம்மதியா விட்டுட்டு நம்ம கிளம்பி போயிடலாமான்னு கேட்டுட்டு இருக்கான். இங்க சிம்மா லியா கிட்ட இந்த அமைதி நீடிக்கும் நினைக்கிறியான்னு கேட்க, ஏன் நீடிக்காம போகுது, நீடிக்குமேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா எனக்கு என்னவோ அப்படி தோணலன்னு சொல்றான். அப்பன்னு பார்த்தா கத்துற சத்தம் கேக்குது. இவங்க 2 பேரும் ஓடி போய் பார்த்தா அந்த இடத்த ஃபுல்லா நெருப்பு பத்த வச்சுட்டு யான் கையில கத்தியும் வச்சுட்டு குழந்தைய கொல்றதுக்காக போயிட்டு இருக்கான். நாங்க 2 பேரும் இருந்தா என் குழந்தைய ரொம்ப கஷ்டப்படும், இல்ல வேண்டான்னு சொல்ல, கஷ்டப்பட்டா பாத்துக்கலாங்க, அதுக்காக குழந்தைய போய் கொல்லுவீங்களா, வெளியே வாங்க வாங்கன்னு ஒய்ஃப் கத்திட்டு இருக்கா. எல்லாருமே நம்ம சிம்மாவை பார்த்து காப்பாத்துன்னு சொல்ல, இது அவனோட விதி, யாரும் காப்பாத்த முடியாதுன்னு சிம்மா சொல்றான். அவங்க அம்மா அவனை கொல்ல வந்தாங்கல்ல, அந்த சீன் அவனுக்கு ஞாபகம் வருது. ஆனா கடைசியில குழந்தைய கத்தியால என்னவோ பண்றான். அதுக்கப்புறமா யான் குழந்தைய தூக்கி போட்டுடுறான். சிம்மா வேகமா கேட்ச் பண்ணி குழந்தைய அவங்க அம்மா கிட்ட கொடுக்க, பார்த்தா அந்த சிம்பிள் ஃபயர் சிம்பிள் இருக்கும்ல, அது வேணும்னே குழந்தைக்கு ஆபத்து வரக்கூடாதுன்ட்டு அததான் வேகமா வெட்டி வச்சிட்டு இருக்கான். நீ இதை வெட்டலாம், ஸ்கின்னோட போகும், ஆனா அந்த ரத்தத்துல இருக்கிற பவரை யாரால மாத்த முடியும்னு சிம்மா யோசிச்சுட்டு இருக்கும் போதே, என்ன மன்னிச்சிருங்க நான் போறேன், நான் பட்ட கஷ்டம் போதும்னு சொல்லிட்டு அங்கேயே அவன் இறந்து போயிடுறான். லியா தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. சிம்மா பட்ட கஷ்டத்துக்கு முன்னாடி யான் பட்டதெல்லாம் கஷ்டமே இல்ல, ஆனா அவனுக்கே அந்த அளவுக்கு வலிச்சிருக்கு, அப்ப சிம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாருன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்கா. இந்த சிம்மா தவம் பண்ண ஆரம்பிக்கிறான். மறுபடியும் அவங்க அம்மா என் குழந்தைய கொன்னுடுன்ட்டு சிம்மா கிட்டே கொடுக்குற மாதிரி இருக்கு குழந்தைய கொண்டு வந்து, வேணாம் கொல்லாதீங்க ப்ளீஸ் கொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் கத்த ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள இல்ல, அவனோட உயிர் எனக்கு வேணும் நிறைய ஆத்மாக்கள் கேட்டுட்டு இருக்கு, என் பிள்ளைய கொல்லாதீங்கன்னு மறுபடியும் சிம்மாவோட அம்மா கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே எரிஞ்சு போயிடுறாங்க. இத பாத்துட்டு அவனோட ஒட்டுமொத்த பவரும் ஒரு மாதிரி பெரிய வாலா மாறி அவனை அட்டாக் பண்ண போகுது. லியா அதுக்குள்ள உள்ள வந்துடுறா. பாஸ்ன்னு கத்த ஆரம்பிக்கிறா. அந்த வால் திருப்பி அவளை அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கு. சிம்மா போய் முன்னாடி நிக்கிறான். அந்த வாலை தடுத்து நிறுத்தி கையில காயம் பட்டுருது.
உட்காந்து லியா அவனுக்கு கட்டு போட்டுட்டு இருக்கா. இங்க பாருங்க பாஸ், கியூட்டா போட்டிருக்கியாலன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. சிம்மா லைட்டா அவளை பார்த்து சிரிக்கிறான். இங்க பாருங்க பாஸ், நீங்க வேற யான் வேற, 2 பேருக்கும் ஒரே முடிவு தான் வரணும்னு நினைக்காதீங்க, அது மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. சிம்மா அமைதியா பார்த்துட்டு தூங்க ஆரம்பிக்கிறான். குட்டியா ஆட்டரா அவளை மாத்திட்டு கையில கட்டி புடிச்சுக்கிட்டே. அடுத்த நாள் காலையில ஆட்டர் எஞ்சிட்டு லியா யோசிக்கிறா, நான் கண்ணை திறக்கும் போதெல்லாம் சேர்ந்து இந்த சிம்மாவும் கண்ணை திறப்பாரு, இன்னைக்கு என்ன இன்னும் எந்திரிக்காம இருக்காருன்னு தண்ணி எடுத்து மேல அடிக்கிறா. சிம்மா எஞ்சிடுறான். சரி சரி, உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, உயிர் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சிம்மா சொல்றான், என் கனவுல மறுபடியும் அந்த லேடி வந்தா, ஆனா இவ இருக்கா பாரு, என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அவளை நல்லா பாத்துக்கிறதுல மிஸ்ஸே பண்ண மாட்டான்ட்டு லியாவை பத்தி பாசமா யோசிச்சுட்டு இருக்கான். குட்டியா நெருப்பு சக்தி ஒண்ணு அவகிட்ட கொடுத்துட்டு இது கூட இருன்னு சொல்லிட்டு சிம்மா அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இங்க பார்த்தா சிம்மா இருக்கான்ல, கையில ஒரு குழந்தை ஒண்ணு தூக்கிட்டு, அதாவது யானோட உருவத்துல நேரா யானோட அப்பா கூட ஒரு டீம் வந்திருக்கு. இந்த குழந்தையோட ரத்தத்துல பவர் இருக்கா இல்லையான்னு பாக்க அந்த இடத்துக்கு அந்த லேடி கிட்ட இருந்து குழந்தைய வாங்கி கொண்டு போய் ஒரு சொட்டு ரத்தத்தை விடுறான். பவர் இருக்கு, குழந்தைய கொண்டு வாங்க, கூட்டு போலான்னு சொல்ல குழந்தைய மறுபடியும் உங்கள்ட்டே கொடுத்துட்டு யான் சும்மா ஒரு பொம்மை மாதிரி ஒரு செட்டப் ஒண்ணு ரெடி பண்ணிட்டு அந்த ஆள் கூடயே போயிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு பயங்கரமான குகை ஒண்ணு இருக்கு. அந்த குகை கிட்ட யான் உருவத்துல சிம்மா போனதும் எவ்வளவு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். நீங்கெல்லாம் உள்ள வரக்கூடாதுன்னு அங்க இருக்கிற ஆளுங்க சொல்றாங்க. யான் வாசலையே 2 பேரை கொண்டு போட்டுட்டு அடுத்து உள்ள குகைக்கு கூட்டு போனதுக்கு அப்புறமா ஒரு லேடி இருக்கா, அவளையும் கொண்டுட்டு உள்ள போறான். பார்த்தா அவ்வளோ பேர் இருக்காங்க அந்த பிளட்டோட. இந்த பிளட்ல இருந்து ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளவு பேரை கட்டி சித்திரவதை பண்ணி உயிரோடையே வச்சிட்டு இருக்காங்க. என்ன கொன்னுடுப்பான்னு ஒரு லேடி கத்துறா. சில குழந்தைங்க எல்லாம் கதறி ஆள ஆரம்பிக்குது, நெருப்பு சுடுதுன்னு. அதுல ஒரு சின்ன குழந்தை, சார் எவ்வளவு வேணா ரத்தத்தை எடுத்துக்கோங்க, எனக்கு ஒரு கிண்ணம் கஞ்சி மட்டும் தரீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கு. இவளை பார்க்கும் போது சிம்மாக்கு மனசே வருத்தமா இருக்கு. சிம்மா அங்க ஒரு ஆள் இருக்கான், அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கான். என்ன அநியாயம் பண்றாங்க, குழந்தைங்களை போய் இப்படி அட்டாக் பண்றாங்களேன்னு அங்க இருக்கிற ஆளுங்களெல்லாம் கொத்தா அடிச்சு கொண்டு போட ஆரம்பிக்கிறான். எல்லார் கையிலயும் கால்ல இருந்தும் கட்ட அவுத்து விடுறான். அப்ப அதுல ஒரு ஆள் சொல்லிட்டு இருக்கான், நீ இப்படி பண்றல்ல, இப்ப அவங்க ஓடுறவங்க எல்லாம் வெளியே பேரியர் இருக்கு, அதை தாண்டி போனா அத்தனை பேரும் இறந்துருவாங்கன்னு சொல்ல, சிம்மா நான் வரைய போகாதீங்க, இங்கே வெயிட் பண்ணுங்கன்னு கத்துறான். ஆனா எல்லாரும் உயிர் பயத்துல இருக்காங்க, தலை தெரிச்சுட்டு ஓடுறாங்க. அந்த பேரியர் மேல பட்டதும் பொத்துன்னு கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க அத்தனை பேரும். சிம்மா இன்னும் கோபமாயிடுறான். அங்க இருக்கிற அத்தனை பேரையும் அடிச்சு துவம்சம் பண்ணி மேல ஃபுல்லா ரத்தமா சிந்தி போயிடுது. இங்க அதுக்குள்ள இந்த விஷயம் ஷீக்கு தெரிய வந்துருச்சு. சிம்மா பைத்தியக்காரன் ஆயிட்டான்னு எல்லா தலைவர்கள் கிட்டையும் போய் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம ஊருக்குள்ள, அதுவும் நம்ம இப்ப சிம்மா இருந்தான்ல அந்த ஊருக்குள்ள போய் வெடிகுண்டு போடுங்க, வானத்துல இருந்து எரிமலை கொட்டுற மாதிரி இந்த குண்டு போய் விழணும், அது எல்லாமே சிம்மா பண்றதுன்னு சொல்லிட்டு அவன் மேல பழிய போடுங்கன்னு ஷீ சொல்லிடுறான். சரின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட இருந்து விஷயத்தை கேட்டு ஒரு ஜீவன் ஒண்ணு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்க. இங்க ரூலி ஓட்டு கேட்க ஆரம்பிக்கிறா, எல்லா தலைவர்களும் இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சரியா அவ பாத்துட்டு இருக்கும் போதே பாம்பு அங்க வந்துடுறான். எல்லா தலைவர்களையும் கூப்பிடுறாங்க. நான் போய் இப்பவே என் பாஸ் கிட்ட சொல்றேன்னு பாம்பு அங்க இருந்து கிளம்புறான். ஆனா ரூலி அவனை டக்குன்னு மயக்கம் போட வச்சு அங்கேயே நிக்க வச்சிடுறா. இந்த விஷயத்த சொன்னா சிம்மா தப்பிச்சிருவான், சாரி அவன் தப்பிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரூலி அங்க இருந்து போயிட்டு இருக்கா. இங்க பாமா ஆட்டரா இருந்துட்டு இருக்கான்ல நம்ம லியா, என்னவோ நடக்குது, என்ன ஊருக்குள்ள இப்படி குண்டு வந்து விழுது, சிம்மா எங்க இருக்கான், அவனை பாக்குறதுக்கு போகணும்னு சொல்லிட்டு விட்டா போதுன்னு மின்னல் வேகத்துல அங்க இருந்து கிளம்புறா. அந்த குகை பக்கத்துல வந்துடுறா. சிம்மா அழுதுட்டே, அந்த குழந்தை உன்னை சாப்பாடு கேட்டுச்சுல அதுவும் இறந்து போயிருக்கு, அதை தூக்கிட்டே அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கான். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்கன்ட்டு கதறி அழுதுட்டு இருக்கான். இவன் ரொம்ப முடியாம போயிட்டு உடம்பெல்லாம் வீக் ஆயிடுச்சு. அவன் பாட்டுக்கு கீழே விழுந்துட்டு இருக்கா. லியா அங்க ஓடி வரா. இவனை பார்த்ததுமே மனுஷ உருவத்துக்கு மாத்தி விட்டுறான். சீக்கிரம் வாங்க, இது தப்பிச்சு போயிடலாம், பாஸ் போலான்னு சொல்ல, நீ என்ன கொல்றதுக்காக தானே வந்த, இப்ப நான் ரொம்ப வீக்கா இருக்கேன், இப்ப நீ மட்டும் என்ன கொன்னுட்டனா உனக்கு கண்டிப்பா உனக்கு பேரு புகழ் எல்லாமே கிடைக்கும், என்ன கொன்னுடு, எனக்கு உயிர் வாழ்றதுக்கு ஆசையே இல்ல, இத்தனை நாள் என்ன யாரெல்லாம் கொல்ல வந்தாங்களோ அவங்களெல்லாம் நான் ஹேட் பண்ணேன், இப்ப எனக்கு எந்த ஹேட்மே இல்ல, சாகறதுக்கு ரெடியா இருக்கேன், இல்லையா உன் கையாலேயே கொன்னுடுன்னு சொல்ல, இது கொல்லணுமா, உங்க கூட வாங்க வாழலாம், நிறைய வாழ வேண்டி இருக்கு, சீக்கிரம் கிளம்புங்கன்னு சொல்ல வாயில இருந்து ரத்தமா துப்ப ஆரம்பிக்கிறான். இல்ல உங்க பிளட் கூட யாருக்கும் கிடைக்க கூடாது, அவங்க தப்பா யூஸ் பண்ணுவாங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்க, நான் இறந்து போனா என் உடம்பு யாருக்கும் கிடைக்காது, என் நெருப்பு அதை அப்படியே எரிச்சிரும், சோ நீ கவலைப்பட வேண்டாம்னு சொல்றான். கவலைப்படுறதுலாம் இல்ல, நம்ம கிளம்புறோம், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் கூட்டிட்டே இருக்கா இல்லையா. சரியா அப்பன்னு பார்த்து இந்த 8 தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க அவங்க கூட்டம்னு ஒட்டு மொத்தமா வெளியே வந்து நிக்கிறாங்க. வந்துட்டாங்களா அப்படின்னு நம்ம சிம்மா போய் கெத்தா அங்க இறங்குறான். என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு அங்க அத்தனை பேரும் இவனை கொல்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதோடதான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.